ஒரு விவசாயி தண்ணி பாய்ச்ச போயிருந்த நேரத்துல ஒரு பாட்டி மட்டும் தனியா மொச்சக்காய் காட்டுக்குள்ள நிக்கிறத கவனிச்சிருக்கிறாங்க. உடனே விவசாயி நள்ளிரவுல பாட்டி ஏன் தனியா காட்டுக்குள்ள நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாட்டியை நெருங்கி போகும்போது, பாட்டி ஏன் பிள்ளைங்களா வாங்க, வீட்டுக்கு போகும் இருட்டிருச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கதையும் காட்டுக்குள்ள பாட்டியை தவிர்த்து வேற யாருமே இல்லாததையும் கவனிச்சிருக்கிறாங்க. அடுத்த நொடைய அரண்டு போன விவசாயி அந்த பாட்டி நண்பரோட அம்மாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு, வாங்க நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரதுக்கு மறுத்த அந்த பாட்டி, இந்த சிறுமிகள் எல்லாம் வந்தாதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த சாக்கை எடுத்து விரிச்சு படுத்துக்கிட்டாங்களாம். குழப்பமான விவசாயி வேகமா ஊருக்குள்ள ஓடி போய் நண்பர்கிட்டையும் ஊர் கோடாங்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லி 2 பேரையும் காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து பாட்டி பண்றதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. உடனே கோடாங்கி விபூதியை எடுத்து பாட்டி நெத்தியில வச்ச உடனே பாட்டி பயங்கரமா சாமியாடி, நான் காமாட்சி அம்மன் வந்திருக்கேன், என்னோட 7 கன்னிமார்கள் இங்க தான் இருக்காங்க, அவங்க வந்தாதான் நான் போவேன்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. சாமி இறங்குனதுனால தான் பாட்டி தனியா பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்ட விவசாயி பாட்டியோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதாகவும், அந்த வருஷம் விவசாயம் பயங்கரமா செழிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க.